ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு சில தீபங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை பற்றி தான் காஞ்சி மகான் மகாபிரியவா அவருடைய பக்தரிடம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தீபம் மிளகு தீபம். இந்த ஒரு மிளகு தீபத்தை நம்ம வருகின்ற ஜனவரி 29 சர்வ ஏகாதசியில ஏற்றும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். நீங்களும் இதனை பார்த்து உங்களுடைய வீட்டிலும் ஏற்றி பாருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் வர வைக்க முடியும். நம்ம வீட்டில் இந்த ஒரு நாளில் ஏற்றக்கூடிய ஒரு சிறிய தீபம் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தெய்வீக சக்தியை நம்முடைய வீட்டிற்குள் எழுப்பும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாளானது மிக முக்கிய ஒரு நாளாக கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு தீபத்தை நிச்சயம் ஏற்றி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இதனால் உருவாக்க முடியும். மிளகால் ஏற்றப்படக்கூடிய ஒரு ரகசிய தீபம். ஒரு ரகசிய தீபமானது இருக்கிறது என்று சொன்னால் உங்க அனைவருக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை. இது காஞ்சி மகான் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது மூலியமா கண் திருஷ்டிகள் அறவே நீங்கிவிடும். பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் வரவேண்டிய பணமும் கூட நிச்சயமாக உங்களை தேடி வந்துவிடும். உங்க நண்பர்களிடமோ உங்களுடைய உறவினர்களிடமோ பணத்தை கொடுத்து வைத்து அவர்களிடம் நீங்க கேட்க முடியாம இருப்பீங்க. அதற்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க. நிச்சயம் உங்களிடம் வாங்கிய பணம் நிச்சயமாக உங்களை தேடி வேறொரு ரூபத்தில் நிச்சயமாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாம மன அழுத்தமும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், மன கசப்புகள் என அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த மிளகு தீபத்தை பற்றி பலருக்கும் இன்னும் தெரியாமல் இருக்கும். இந்த பத்தி நீங்க இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். சாஸ்திரங்கள் சொல்லப்படுவது காஞ்சி மகா பெரியவா அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத தீபம். மிளகு அப்படிங்கிறது அக்னியோட தத்துவமா வெளிப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றது மூலியமா சனி ராகு கேதுவோட தோஷங்கள் அனைத்தும் நிச்சயமாக நம்மளை விட்டு முழுமையாக தீர்ந்துவிடும். எதிர்மறை சக்திகளை எரிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த மிளகு தீபம் பயன்பட்டு வருகிறது. நீங்களும் இந்த ஒரு தீபத்தை தவற விடாம இந்த ஒரு நாள்ல ஏற்றி பாருங்க. சர்வ ஏகாதசி நாள்ல மிளகை தீபமாக நம்ம ஏற்றணும் அப்படின்னா விஷ்ணுவின் கிரக சக்தி செயல்பட தொடங்கும். அதுவும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், மறைமுக தடைகள் அனைத்தையுமே நம்முடைய வீட்டிலிருந்து நிச்சயமாக வெளியேற்றிவிடும். நீங்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இதனால் தான் சில பழைய வீடுகளில் மிளகை பூஜையில எப்பொழுதுமே பயன்படுத்துவாங்க. பூஜை அறையில அதை நீங்க சும்மா வைத்திருந்தால் கூட, அதுவும் தினசரி நீங்க ஏற்றுக்கொண்ட தீபத்திற்கு அருகில் இந்த ஒரு மிளகையும் வைத்து நீங்க பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதனுடைய பலனானது பெரிய அளவில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே தவறாம இதையும் நீங்க தினசரி ஏற்றுகின்ற தீபத்திற்கு அருகில் தினசரி நீங்க வைத்து விடுங்க. காலையிலோ மாலையிலோ அனைவருமே நம்முடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுவோம். ஒரு தீபம், நெய் தீபத்தையாவது நிச்சயமாக நம்ம ஏற்றி வழிபடுவோம். அப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க இந்த ஒரு மிளகையும் அதற்கு அருகில் வைக்கும் பொழுது அதனுடைய சக்தி பெரிய அளவில் உங்களுடைய வீட்டுல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிளகு தீபத்தை எந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு நாள்ல ஏற்றணும்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வ ஏகாதசி நாட்கள்ல ஏற்றணும். அப்படிப்பட்ட சர்வ ஏகாதசி இந்த ஜனவரி 29 தை மாதத்துல வருகிறது. இந்த ஒரு நாள்ல மாலை நேரம் 6:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணிக்குள் அந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும். அந்த ஒரு தீபத்தை ஏற்றக்கூடிய இடமாக கருதப்படுவது பூஜை அறை, வீட்டு நுழைவாயிலுக்கு அருகிலும் நம்ம அந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். அந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த ஒரு இடமானது சுத்தமான இடமாக இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி ஏற்றணும் அப்படின்னா நம்முடைய மனதும் அவ்வளவு அமைதியாக நிச்சயமாக மாறிவிடுவாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் பாரங்கள் நம்முடைய மனதிற்குள் இருந்தாலும் அது அனைத்துமே நம்முடைய மனதை விட்டு விலகிவிடும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் 5 அல்லது 7 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய முழு கருப்பு மிளகு இருக்குல்லவா, அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மிளகை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அது நமக்கு தேவையான ஒரு பொருளாக, முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகிறது. அதற்கப்புறமாக ஒரு சிறிய மண் அகல் விளக்கு இருந்தாலும் சரி, சிறிய அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அதுவும் நமக்கு தேவை. அடுத்ததாக எண்ணெய், அதுவும் நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ, இந்த இரண்டும் இருந்தாலும் மிகவும் சிறப்பு. அடுத்ததாக பருத்தி திரி. இந்த பருத்தி திரியில நீங்க ஏற்றும் பொழுது நிச்சயம் அந்த ஒரு தீபத்திற்கு சக்தியானது கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துளசி இலைகள் அல்லது விபூதி இருந்தால் போதுமானது. முக்கியமாக கூறப்படுவது இந்த மிளகை உடைக்கக்கூடாது. முழுதாக இருக்கக்கூடிய மிளகத்தான் நம்ம இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறோம். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு மிளகுல எந்த விதமான அந்த டேமேஜ் எதுவும் இல்லாத மாதிரி அந்த ஒரு மிளகை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு தீபத்தை ஏற்றக்கூடிய முறை
முதல்ல எந்த விதமான நல்ல சுபகாரியங்களை தொடங்கணும் அப்படின்னாலும் குளித்து சுத்தபத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த ஒரு சுபகாரியங்களை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அதனுடைய சக்தி இன்னும் நம்முடைய வீட்டில் பிரகாசிக்க தொடங்கும். அப்படிப்பட்டு தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுதும் குளித்து சுத்தபத்தமாக இருங்கள். இருந்து கொண்டு விளக்குல ஒரு எண்ணெய், சிறிதளவுக்கு எண்ணெயோ இல்லைன்னா நெய்யவோ இந்த இரண்டையும் கூட நீங்க ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு அந்த திரியையும் நீங்க அந்த தீபத்துக்குள்ள வைத்து விடுங்கள். வைத்து விட்டு திரியோட அடிப்பகுதியில 5 அல்லது 7 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகுகளை சுற்றி வைங்க. அந்த தீபத்துக்கு உள்ள அந்த மண் அகல் விளக்கு இருக்குல்லவா, அந்த அகல் விளக்குக்குள்ள 7 அல்லது 5 எண்ணிக்கையில மிளகுகளை வைத்து அதற்கப்புறமாக நீங்க எண்ணெயை ஊத்தினாலும் சரி, இல்லைன்னா எண்ணெயை ஊத்திட்டு கூட நீங்க அந்த மிளகை வைத்தாலும் சரி, வைத்து விட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு பருத்தி திரியையும் நீங்க அந்த ஒரு விளக்குல வைக்கணும். வைத்துவிட்டு இப்போது விளக்க ஏற்றுவதற்கு முன் இந்த வார்த்தையை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் சொன்னாலே போதும். வெளியில சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. ஆனா இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டுல எந்த விதமான கெட்ட சக்திகளும், முக்கியமா எந்த விதமான கெட்ட சத்தமும் உங்களுடைய வீட்டுல கேட்காத மாதிரி அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது பெரிய சக்தி உங்களுடைய வீடு தேடி வரும். நீங்க மனதிற்குள் சொல்லிக்கொண்டு ஏற்ற வேண்டிய அந்த வார்த்தைகள் இதுதான்: என் வீட்டில் இருக்கும் எல்லா தடைகளும் இந்த தீப ஒளியால் விலக வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டு அதற்கு பிறகு இந்த ஒரு விளக்கை நீங்க ஏற்றணும். தீபம் ஏற்றியதற்கு அப்புறமாக 2 நிமிடம் அமைதியாக நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு ரகசிய மந்திரம். தீபம் எரியும் போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு 11 முறைகளாவது நிச்சயம் கூற வேண்டும். அப்படி கூறும் பொழுது பெரிய துஷ்ட சக்திகள், தீய சக்திகள் எதுவாக உங்களுடைய வீட்டிற்குள் இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு நிச்சயமாக வெளியேறிவிடும். அதுதான் இந்த ஒரு மந்திரம். ஓம் நமோ நாராயணாய அக்னி ரூபனே சர்வ துஷ்ட சக்தி நாசாய மம கிரகம் பாதுசே அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இது மெதுவாக உங்களுடைய மனதிற்குள் நம்பிக்கையுடன் கூறுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிளகு தீபத்தை சர்வ ஏகாதசி அந்த ஒரு நாள்ல நம்ம ஏற்றும் பொழுது வீட்டில் கண்ணீர் அனைத்தும் நம்மளை விட்டு விலகிவிடும். பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். அடுத்த 21 நாட்கள்ல உங்களுக்கு பெரிய மாற்றம் ஒன்று வருவதற்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது. எனவே தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி கொடுக்கும். தூக்கம் வரவில்லை அப்படின்னு கூறுபவங்க அவங்களும் இந்த ஒரு தீபத்தை குடும்பத்துடன் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமா தூக்க பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். பயமும் குழப்பமும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கு. ஒரு தெளிவான ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியல அப்படின்னா நீங்க நிச்சயம் இதை செய்யுங்க. உங்களுடைய பயம் பதற்றம் அனைத்தையுமே குறைத்துவிடும். விஷ்ணுவின் அருளும் உங்களுடைய வீட்டில் நிலையாக நிலைக்கும். முக்கியமா 3 நாட்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதை உங்களுடைய கண்கூடாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மிளகு தீபம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுக்கும். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மிளகு தீபத்தை ஏற்றுங்க. பெரிய ஒரு மாற்றத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில பயன்பெறுங்க. இந்த ஒரு தீபம் மந்திரம் இல்லாத பூஜை, ஆனா சக்தி நிறைந்த ஒரு பரிகாரமாக நிச்சயமாக மாறும். இன்று ஒரு முறை நீங்க ஏற்றினாலே போதும். இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வாழ்க்கையில பயன்பெறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் சர்வ ஏகாதசி அந்த ஒரு நாள்ல இந்த ஒரு தீபத்தை அவர்களையும் ஏற்ற சொல்லுங்க. அவர்களுடைய வாழ்க்கையும் இன்னும் பிரகாசமாக மாற்றட்டும். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் நம்முடைய மகாபிரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. நன்றி, வணக்கம்.